அப்ரூவ்டு இல்லைன்னா அவங்க வந்து இப்போ அதிக அளவில் கட்ட மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை, அதாவது எக்மோர் அந்த மாதிரி முக்கியமான ரொம்ப ஹோம் டவுன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து 1.5 எஃப்எஸ்ஐ அப்படிம்பாங்க. 1.5 எஃப்எஸ்ஐனா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருந்ததுன்னா, நீங்கள் 1500 ஸ்கொயர் ஃபீட் கட்டலாம். பில்டிங் கட்டிக்கலாம்னாங்க. ஓகே. அப்படின்னு சொல்லி தான் பெர்மிஷன் இருக்கு. அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கட்டிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாதி தான் கட்ட அலவுடு. 1.5. ஆனால் இங்கே இருக்கிற பில்டிங்லாம் பாருங்க, ஒவ்வொரு பில்டிங்கும் 3 மாடி 4 மாடி உட்காந்துட்டு இருக்கு. அப்படின்னா அப்போ அது வயலேஷன். ஸோ இந்த வயலேஷன் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எனி டைம் ஒரு டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி டெமாலிஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ அப்போ அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளே இது மாதிரி பண்ணுறவங்க அப்ரூவ்டு ஃப்ளாட்டு அன்அப்ரூவ்டு ஃப்ளாட்டுன்றது எப்படி வைக்கிறாங்கன்னா, அவங்க அப்ரூவல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் அப்ரூவ்டு ஃப்ளாட் வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு அதை மட்டும் முதல்ல விற்றுருவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ண, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 10,000 விற்றுருவாங்க. ஸோ கவர்மெண்ட் ரேட்டு, நல்ல மார்க்கெட் ரேட்டு விற்றுருவாங்க. விற்றுட்டு அவங்களுக்கு வந்து அங்கே போய் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுவாங்க, எல்லாருக்கும் இபி கனெக்ஷனும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்கு மேலே கட்டுவான். கட்டிட்டு அங்கே ட்ரைனேஜ் எல்லாம் முடிச்சு கனெக்ஷனை முடிச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இது பில்டிங் எவ்வளோக்கு விற்பாங்கன்னா, இது வந்து 10,000 ரூபாய்க்கு கனெக்ட் பண்ணி விற்றுருப்பாங்க. மேலே அதுக்கு மேலே கட்டுற அன்ஆத்தரைஸ் பில்டிங் 3000 அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அப்போ என்ன நினைப்பாங்க, எப்பா 10,000 அவங்க வாங்க, நான் 3000 ரொம்ப சீப்பாக கிடச்சிருப்பா, பரவாயில்லப்பா ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணுற பில்டிங்லாம் வந்து என்றைக்கு வேணாலும் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். கவர்மெண்ட்டில் தான் பிரச்சனை வரணும்னு இல்லை.